சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. அந்த சாமியார் சொன்ன மாதிரியே அங்கே முருக கோயிலுக்கு வந்து நம்ம பாத யாத்திரையே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் உங்கள் அப்பத்தா கிட்ட சொல்லிடுறாங்க. அப்பத்தா வந்து இதை கேட்டுட்டு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா அதே மாதிரி தமிழ்ச்செல்வியும் சேர்த்துவோம் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னா நம்ம இந்த பரிகாரத்தை முடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே அப்பத்தா வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ராஜாங்கமும் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே வீட்டில் இருந்து அந்த முருக கோயிலுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இங்கே சேதுவும். உடனே சேது சொன்னதை கேட்டதும் இங்கே மோகனா ராஜாங்கம் அப்பத்தாங்கிற தனம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஓகேவும் சொல்லிடுறாங்க. உடனே இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் 2 பேரும் நின்றுக்கிட்டு மாமா அவ்வளோ தூரம் நம்ம நடந்து போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஈஸ்வரியுமே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ராஜாங்கமும் இதை கேட்டுட்டு என்ன ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்க, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா நம்ம இது மாதிரி ஒரு வேலையை செஞ்சுதான் ஆகணும். உன்னால் முடியலன்னா சொல்லு, நீ இங்கே இருக்கணும். அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அந்த கோயிலுக்கு பாத யாத்திரையாக போய் தான் ஆகணும். அதே மாதிரி எல்லாரும் வந்து தான் ஆகணும் அப்படின்ற சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே தமிழ்ச்செல்வியும் சேதுக்கிட்ட எங்கே அந்த முருக கோயிலுக்கு நம்ம பாத யாத்திரையாக காவடி கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜாங்கம் மாமா சொன்னார். ஆனால் அந்த விஷயம் நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம எதுக்காக பண்ணுறோம், அதே மாதிரி என்ன வேண்டுதல் வச்சுட்டு இருந்தார் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. தமிழ்ச்செல்வி கேட்டதும் இங்கே சேதுவும் அது ஒன்றும் இல்லை தமிழ்ச்செல்வி, நம்மளோட ஃபேமிலி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு பரிகாரமே. ஏன்னா நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனையுமே நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே நடக்கக்கூடாது. நம்ம இருக்கிற ஃபேமிலி நல்லா சந்தோஷமாக இருக்கணும். அதே மாதிரி யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த ஒரு பரிகாரத்தையே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு இருந்தார். அதனால் நான் இதுக்கு ஓகேவும் சொல்லிவிட்டேன். அதே மாதிரி இந்த ஒரு அனுபவம் வந்து எனக்கு எப்போவுமே கிடைச்சது கிடையாது. ஏன்னா அங்கே முருக கோயிலுக்கு வந்து நான் பாத யாத்திரையாக நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. ஆனால் இப்போ அது நிறைவேற போகுது. ஏன்னா அப்பா சொன்னார், இப்போ நம்ம அந்த பரிகாரமும் முடிஞ்ச மாதிரி இருக்கும், எனக்கும் ஒரு அனுபவம் மாதிரி இருக்கும். அங்கே போனால் நல்லா தான் இருக்கும். அந்த வைப்ரேஷன் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியவே கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி கிட்ட சேதுவுமே சொல்லிடுறாங்க. தமிழ்ச்செல்வி சேது சொன்னதை கேட்டதும் சரிங்க, எனக்குமே ரொம்பவே ஆசையாக தான் இருக்குது, நானுமே உங்கள் கூட சேர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்பவே ஆசையாகவும் இருக்குது. அதே மாதிரி நம்ம மொத்த குடும்பமும் சேர்ந்து நம்ம சந்தோஷமாக இந்த வேண்டுதலை நம்ம நிறைவேற்றி முடிக்குவோம். அதே மாதிரி மாமா ஆசைப்பட்டுட்டார், இந்த பரிகாரம் எந்த எக்காரணம் கொண்டும் இது தடங்கள் பற்றக்கூடாது, இந்த பரிகாரத்தை நம்ம நல்லபடியாக முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சேதுவும் இதை கேட்டுட்டு இதுதான் தமிழ், உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது, நீ எங்கள் அப்பாக்காக இந்த குடும்பத்துக்காக நீ இவ்வளவு பார்த்தினா கஷ்டப்பட்டுருந்த, இந்த குடும்பத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் இப்போ வரைக்குமே நீ நினச்சிக்கிட்டு தான் இருக்க. ஏன்னா இந்த குடும்பத்தில் எல்லாருமே உன்னை அசிங்கப்படுத்தியிருந்தாலையும் உன்னை கஷ்டப்படுத்தியிருந்தாலுமே ஆனால் நீ யாரு மேலேயுமே கஷ்டப்படுத்தாமல் எல்லாருக்குமே நல்லது தான் செஞ்சுருக்க. அதே மாதிரி இந்த வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்கு காரணமே நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியை புகழ்ந்துமே பேசிக்கிட்டு இருக்காங்க சேதுவும். உடனே இதை கேட்ட தமிழ்ச்செல்வியும் எங்கே நடந்த விஷயமெல்லாம் நீங்கள் விட்டு தள்ளுங்க, இதுக்கு மேலே நம்ம என்ன நடக்குதோ அதை மட்டும் பார்க்கலாம். அதே மாதிரி என் வயிற்றில் இருக்கிற குழந்தை என்னை எட்டி உதச்சிக்கிட்டே இருக்குது, நீங்கள் பேசுகிற போதெல்லாம் என்னை எட்டி எட்டி உதச்சிக்கிட்டே இருக்குது, என் வயிறு வந்து ரொம்பவே வலிக்குதுங்க அந்த குழந்தை என்னை உதைக்கிறத பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியும் சேதுக்கிட்ட சொல்லிடுறாங்க. சேதுவும் பின்ன என்னோட பையனா அப்படி நல்லா பாசிட்டிவாக தான் இருக்குவான், உன்னை நல்லா அவன் வந்து வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் பாரு என்னை நீ வந்து எதனா அடிச்சுனா திட்டனா என் பையன் வந்து உன்னை கேட்பான், இல்லை என் பொண்ணு வந்து உன்னை கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட தமிழ்ச்செல்வியும் ஆமாம் ஆமாம், நான் சொல்கிறதெல்லாம் உன்னோட பொண்ணு கேட்காது, நீங்கள் சொல்கிறது தான் கேட்கும், நீங்கள் உன்னோட பொண்ணவே வளர்த்துக்கோங்க, என் மேலே பாசமே இருக்க விடாதீங்க உங்கள் பொண்ணுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தமிழ்ச்செல்வியும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சேதுவும் அது இல்லை தமிழ், நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் நம்ம 2 பேரையுமே அவங்க பார்த்துக்கணும். அதே மாதிரி உன் வயிற்றில் இருக்கிற குழந்தை நல்லபடியாக பிறந்து அந்த 2 குழந்தையும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. உடனே தமிழ்ச்செல்வி என்ன சொன்னீங்க, 2 குழந்தையா, அது இல்லை தமிழ், நீ உன் வயிற்றில் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை, எனக்கு 2 பேரும் சேர்ந்து 2 குழந்தை மாதிரி என் 2 கண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே அப்படியே மழுப்பிடுறாங்க. உடனே இதை கேட்டதுமே தமிழ்ச்செல்வியும் சரிங்க, எனக்கு
ரொம்பவே தூக்கம் வருது, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. தமிழ்ச்செல்வியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இங்கே உட்காந்துடுறாரு சேதுவும். தமிழ்ச்செல்விக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது, அதே மாதிரி இந்த சாமியாருமே மீட் பண்ணி பேசுறதுனால இந்த ஒரு பரிகாரத்தையுமே பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பரிகாரத்தை நல்லபடியாக நம்ம முடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வச்சுக்கிட்டு இருக்காரு இங்கே சேதுவும். அதுக்கப்புறம் இங்கே சேதுவும் தமிழ்ச்செல்வியும் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் இந்த பரிகாரத்துக்கு மனப்பூர்வம் சம்மந்தமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் தமிழ்ச்செல்வியும் சேதுவும் முன்னாடியே சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் அப்போ நினச்சது இப்போ தான் நிறைவேறிருக்கு. அந்த ஒரு விஷயத்தினால இப்போ நம்ம 3 பேருக்கும் சேர்த்து ஒரே கனவாக வருது அப்படின்னா இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணி முடித்தா மட்டும்தான் தமிழ்ச்செல்வியும் சேதுவும் 2 பேரும் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே அப்பத்தாவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே காமேஷ் பிச்சை கிட்ட மாட்டிக்கிட்டு சாபுத்திரியும் தாமரையும் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா காமேஷ் பிச்சையும் ஒரு வாடகை ரூம் எடுத்து இங்கே சாவித்திரியும் தாமரையும் தங்க வச்சுருப்பாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் இங்கே வாடகை 2 மாதமாக தரலை, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு தோரத்தையுமே அமுச்சு விட்டுட்டு இருப்பாங்க. உடனே காமேஷ் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க இடத்துல இங்கே ஹவுஸ் ஓனர் எங்களை வீட்டை விட்டு துரத்திட்டா, நீங்கள் 2 மாதம் வாடகை கட்டலன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் இப்படியெல்லாம் இருப்பீங்கன்னு நினச்சா நான் நீங்கள் இருக்கிற சைடு நான் தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டேன். நான் உங்களை வேற நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ எங்கள் வீட்டையுமே இழந்து இப்போ நான் கடைசியில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க தாமரையும். இதை கேட்ட இங்கே காமேஷ் பிச்சையும், நீங்கள் கொஞ்ச நேரம் என்னோட டியூட்டியை பார்த்துக்கோங்க, நான் அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பிடுறாரு. உடனே இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் அங்கே தட்டை பிடிச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே தமிழ்ச்செல்வியுமே கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே கோயிலுக்குமே போகிறாங்க. இவங்க 2 பேரையும் உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது. இவங்க 2 பேரும் இப்படி உக்காடுற ஆளே கிடையாது, இங்கே உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி தாமரை லைஃப்பில் நடந்ததில் இங்கே தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே வருத்தம் தான். ஏன்னா இங்கே தாமரையோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாகவும் இருக்குது. அதே மாதிரி தாமரைக்கு நம்ம எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே தமிழ்ச்செல்வியுமே யோசிச்சுட்டு இருந்துருப்பாங்க. தமிழ்ச்செல்வி யோசிக்கிறத இங்கே சேதுவுமே புரிஞ்சுக்கிட்டு தாமரைக்கும் சாவித்திரிக்கும் 2 பேருக்கும் எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணக்கூடாது, அவங்க பண்ணி வச்சிருக்க விஷயத்துக்கு அவங்கள இந்த வீட்டுக்குள்ள இல்லை அவங்களுக்கும் நம்மளுக்கு இருக்கிற உறவு அன்னைக்கே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்விக்கிட்ட சேதுவுமே சொல்லியிருப்பார். அந்த ஒரு எண்ணத்தில் அங்கே இவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி தமிழ்ச்செல்வியுமே உள்ளே போயிடுறாங்க. இதை பார்த்த சாவித்திரியும் தாமரையும், பாரடி நம்மளை இவ்வளோ சீப்பாக நினச்சி அவள் எப்படி பார்த்துட்டு போகிறா பாரு, நம்மளுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம உட்காரவே கூடாதுன்னு சொல்லிட்டு எழுந்து நிற்கிறாங்க. உடனே காமேஷ் பிச்சையும் வந்துடுறாங்க. என்ன எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு, நல்லா கலெக்ஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமேஷ் பிச்சையுமே கேட்குறாங்க. உடனே இங்கே தாமரையும் சாவித்திரியும் 2 பேரும் கோவத்தில், நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, எனக்கு உன்னை பார்த்தாவே பயங்கரமாக எரிச்சல் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி இங்கே காமேஷ் பிச்சையும், நான் அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் போயிட்டு ரூமில் நல்லா ரெஸ்ட் எடுத்துடுறீங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமேஷ் பிச்சையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியுமே சாமி கும்பிட்டுட்டு இவங்க எதுக்காக இந்த பரிகாரத்தை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்ச்செல்வியும். அதுக்கப்புறம் என்ன, சேதுக்கு ரொம்பவே உறுத்தலாகவும் இருக்குது. தமிழ்ச்செல்வியை இப்படி வீட்டை விட்டு துரத்துற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு, அந்த கனவு நிறைவேறக்கூடாது, அதே மாதிரி நடக்கவும் கூடாது. அந்த கனவு நடக்கக்கூடாதுன்னா அந்த சாமியார் சொன்ன மாதிரி நம்ம அந்த பரிகாரத்தை முடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் அந்த நினப்பிலே இருக்காங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை காத்தால 11 மணிக்கு நம்ம இந்த ஒரு பாத யாத்திரையை நம்ம தொடங்கணும். அதே மாதிரி இந்த சூரியன் இது மறையறதுக்குள்ள நம்ம இந்த பரிகாரத்தை முடிச்சாகணும், அப்போ தான் நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமியாருமே சொல்லிக்கிறதா அப்பத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பரிகாரத்தை நம்ம நல்லபடியாக முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரியுமே தமிழ்ச்செல்வியை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே சேதுவும். அதுக்கப்புறம் என்ன,
இங்க ராஜாங்கமும் அதே ஒரு விஷயத்தெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது நினைச்சாலுமே ஒரு சைடு இங்க சாவித்திரியும் தாமரையும் ராஜாங்கத்துக்கு இவ்வளோ பெரிய அசிங்கத்தை தேடி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா இங்க சாவித்திரி மேலேயும் தாமரை மேலேயும் மிகப்பெரிய ஒரு மரியாதையுமே வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மரியாதையெல்லாம் இங்க சாவித்திரியும் தாமரையும் கெடுத்து விட்டுட்டு அங்க காமேஷ் பிச்சையை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணமே இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் மட்டும்தான். ஈஸ்வரியும் சித்ராவும் அவங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஆள் கணத்துல தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் 2 பேருக்கும் அவங்க மேலே பயங்கர கோபம். ஏன்னா இங்கே போஸோட வாழ்க்கையை நாசம் பண்ணதே அவங்க தான் முக்கிய காரணம். அவங்களுக்கு ஒரு பதிலடியை கொடுத்துட்டோம். அதே மாதிரி இந்த வீட்டோட எஜமானியா வேற ஆயிட்டா இந்த தமிழ்ச்செல்வி. இந்த எஜமானியா ஆனவளை நம்ம மறுபடியும் நாய் மாதிரி இந்த வீட்டை விட்டு நம்ம துரத்தணும். அதே மாதிரி இதுக்கான வேலையை நம்ம பார்த்தே ஆகணும். இப்போ ஈஸ்வரியும் இங்கே சாவித்திரியும் தாமரையும் பழி வாங்கிட்டோம். அதே மாதிரி இப்போ தமிழ்ச்செல்வியும் சேதுவியும் 2 பேரையும் பிரிச்சுட்டு தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம துரத்துறது தான் ஒரே குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்ம இங்கே தமிழ்ச்செல்வியை தான் டார்கெட் பண்ணணும் அப்படின்ற ஒரே முடிவில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தாவுமே உக்காந்துக்கிட்டு மோகனாவை கூப்பிட்டு இங்கே மோகனா இங்கே நாளைக்கு கோயிலுக்கு போகிறதுக்காக எல்லா ஏற்பாடுமே பண்ணிவிடு. அதே மாதிரி அதுக்கான ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கருப்பு வந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு இருந்தான். அந்த ட்ரெஸ்ஸோட லிஸ்ட்டை வந்து இங்கே தனத்துக்கிட்ட சொல்லி அந்த லிஸ்ட்டை வந்து கருப்பு கிட்ட கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவும் மோகனா கிட்ட சொல்லிடுறாங்க. மோகனாவும் இதை கேட்டுட்டு சரிங்க நான் இதை கருப்பு கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பிடுறாங்க. இங்கே ராஜாங்கமும் உக்காந்துக்கிட்டு இது மாதிரி ஒரு விஷயம் யாருக்குமே வந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி இதே மாதிரி ஒரு கனவு மறுபடியும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கனவு வருதுன்னா இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது. அந்த பிரச்சனையை நம்ம சுமூகமாக நம்ம கோவப்படாமல் சால்வ் பண்ணணும். அதே மாதிரி தமிழ்ச்செல்வி மேலே நம்ம கோவப்படக்கூடாது. அதே மாதிரி சேது வந்து ரொம்ப நாளாக சந்தோஷமாக இல்லாமல் இருந்தான். இப்போ தான் தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கான். இந்த ஒரு சந்தோஷம் கடைசி வரைக்கும் நிலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கம் இங்கே தமிழ்ச்செல்வி மேலே அப்போ இருந்தே கொஞ்சம் பாசம் தான். ஏன்னா தமிழ்ச்செல்வி இங்கே மலருக்கும் சரி எல்லாருக்குமே ஒரு நல்லது நினச்சி இங்கே தமிழ்ச்செல்வி வந்து ராஜாங்கத்துக்கிட்ட கேட்பாங்க. அதே மாதிரி ராஜாங்கம் எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே தமிழ்ச்செல்வி அதை தட்டாமல் செய்வாங்க. இங்கே ராஜாங்கம் ஒரு விஷயம் சொன்னால் அதை ட்ரிபிள் மடங்கு மதிக்கிறது இங்கே இந்த வீட்டில் யாருன்னா இங்கே தமிழ்ச்செல்வின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா தமிழ்ச்செல்விக்கு இப்படி இவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பை இங்கே ஈஸ்வரிக்கிட்டையும் இங்கே இருக்கவங்ககிட்ட யாருக்கிட்டையுமே கொடுக்காம இந்த வீட்டோட எஜமானி அதே மாதிரி இந்த வீட்டோட கொத்து சாவி எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விக்கிட்டே ஒப்படைச்சிட்டு இருப்பாங்க. தமிழ்ச்செல்வியுமே இதை நினச்சி ரொம்பவே சந்தோஷமும் பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே சேதுவுமே தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு தமிழ் உனக்கு இந்த வீட்டோட கொத்து சாவி கொடுத்த போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா உங்கள் கையில் தான் இது வந்து இருக்கணும். அதே மாதிரி நீ தான் இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவ. அதே மாதிரி இந்த வீட்டோட அதிகாரம் எல்லாமே உன் கையில் தான். அதே மாதிரி நீ தான் இதை எல்லாமே பொறுப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பா வந்து இந்த பொறுப்பை வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இந்த பொறுப்பை வந்து இங்கே யாருமே ஒப்படைச்சிக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா இங்கே மோகனா அம்மா மட்டும்தான் இந்த ஒரு பொறுப்பை வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வீட்டோட எஜமானியும் நீ தான். இந்த வீட்டோட கொத்து சாவியும் உன் கையில் தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். அது வந்து கடைசி வரைக்கும் நிலைக்கணும். அதே மாதிரி நீ கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். நான் உன்னை தப்பான ஒரு வார்த்தையில் திட்டிருக்கலாம். அந்த ஒரு வார்த்தை கூட உனக்கு மனசில் இப்போ உறுத்திக்கிட்டு கூட இருக்கலாம். ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு நீ என் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. அதே மாதிரி உன் மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கியோ அதே மாதிரி நான் சொன்னதை இன்னுமே உன்னால் மறக்க முடியலன்னா உனக்கு எப்போ தான் மறக்கணும்னு தோணுதோ அப்போ என் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழு. ஏன்னா இப்போ உடனே என்னோட சேர்ந்து சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல. ஏன்னா உன்னை வந்து நான் ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன். அதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியும், நல்லாவே தெரியும். ஆனால் உன்னை வந்து நான் கஷ்டப்படுத்தின அளவுக்கு உன்னை நான் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லிடுறாங்க. தமிழும் இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாக நீங்கள் இது மாதிரி பேசுகிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த ஒரு அன்பை எனக்கு கடைசி வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த ஒரு அன்பு கூடிய சீக்கிரம் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தேகமாகவும் இருக்குது. அதே மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த விஷயம் உங்ககிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமல் என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியும் சேதுக்கிட்ட சொல்கிறாங்க. சேதுவும் இதை கேட்டுட்டு தமிழ் என்ன தமிழ் அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே கேட்டுட்டுறாங்க. உடனே தமிழ்ச்செல்வியும் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அதே மாதிரி நீங்கள் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு 2 நாளாக 3
நாளாக நான் படுக்கிற போதெல்லாம் எனக்கு ஒரு கெட்ட கெட்ட கனவு வருது. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு நீங்கள் என்ன துரத்துற மாதிரியெல்லாம் கனவு வருது. அதனால தான் நீங்கள் இந்த ஒரு பாசத்தை எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்குமா, இருக்குமா, நிலைக்குமான்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த ஒரு கனவு கனவாகவே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா என்ன இந்த வீட்டில் நிறைய டைம் நீங்கள் என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துருக்கீங்க. ஆனால் அப்போ கூட எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்ததில்லை. ஆனால் இப்போ அந்த ஒரு கனவு வரதுனால எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த கனவுல வர்றது பழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அங்கே முருகன் கோயிலில் கூட நான் வேண்டிட்டு இருக்கேன். ஆனால் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணி முடிச்சா எனக்கு இந்த ஒரு கனவும் வரக்கூடாது, அதே மாதிரி கனவுல வந்தது நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்னோட வயிற்றுல வளர்கிற குழந்தைய வந்து உங்கள் கூட வாழணும், அதே மாதிரி உங்கள் கூட சேர்ந்து சந்தோஷமாக ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசை. ஆனால் இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியலைங்க. எனக்கு கனவு வரதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது. நீங்கள் என்னை விட்டு மட்டும் போயிடாதீங்க, இந்த ஒரு அன்பு எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் சொல்லிட்டுறாங்க. சேது இதை கேட்டுட்டு சேது ரொம்பவே அதிர்ச்சியாகவும் நம்மளுக்கு வந்த கனவு தமிழ்ச்செல்விக்குமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தமிழ்ச்செல்வி கிட்ட நம்ம இந்த ஒரு கனவை நம்ம சொல்லக்கூடாது, ஏற்கனவே தமிழ்ச்செல்வி இந்த கனவை பார்த்து ரொம்பவே பயந்துடுக்கா, நம்ம இந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு நம்ம இந்த விஷயத்த அப்படியே மூடி மறைச்சிடணும், ஏன்னா இந்த விஷயத்த சொன்னால் தமிழ்ச்செல்வி ரொம்பவே பயப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தமிழ்ச்செல்வி கிட்ட தமிழே உன் மேலே எனக்கு கடைசி வரைக்கும் அன்பு இருக்கும், அதே மாதிரி உன் மேலே வச்சிருக்க மாதிரி நான் யார் மேலேயுமே அன்பு வச்சிட்டதில்லை. ஏன்னா உன்னை நான் நிறைய கஷ்டப்படுத்திருக்கலாம், உன் மேலே நான் ரொம்பவே கோபமாக இருந்திருக்கலாம், ஆனால் அது அப்போ ஆனால் உன்னோட அருமை தெரியாத போது நான் அது மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இதுக்கு மேலேயுமே நான் உன்னை விட்டு தர மாட்டேன், யார்கிட்டையுமே நான் உன்னை விட்டு தராமல் தான் இருப்பேன். அதே மாதிரி கடைசி வரைக்கும் என்னோட அன்பு எல்லாமே உனக்கு மட்டும்தான், அதே மாதிரி நீ நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் மனசில் நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன். நீ எப்போவுமே எதுக்குமே பார்த்தனா ஃபீல் படாத, ஏன்னா உன்னை நல்லா வச்சு பார்த்துப்ப, அதே மாதிரி கடைசி வரைக்கும் 7 ஜென்மத்துக்கும் நீ தான் என்னோட புண்டாட்டியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் நினச்சிருக்கேன் தெரியுமா. ஆனால் நீ இப்படி ஒரு வார்த்தை கேட்கறதுனால எனக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மறுபடியும் இது மாதிரி ஒரு வார்த்தை என்கிட்ட நீ சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவும் தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லிடுறாங்க. தமிழ்ச்செல்வி இதை கேட்டுட்டு எனக்கு இது போதுங்க, நீங்கள் என் கூட கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும், ஏன்னா நீங்கள் என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஆசை. ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் கவனிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் ரொம்பவே பெருமையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி சொல்லிடுறாங்க. உடனே தனமும் மலரும் 2 பேரும் அந்த துணியோட லிஸ்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வசந்தியும் தமிழ்ச்செல்விக்குமே கால் பண்ணுறாங்க. என்ன தமிழ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியுமே கேட்கவும் உடனே தமிழ்ச்செல்வியும் இல்லைம்மா சும்மா தான் இருக்கேன் வீட்டில், அதே மாதிரி இங்கே எல்லாருமே சேர்ந்து நாங்கள் முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியுமே முடிவு எடுத்திருக்கோம், அதே மாதிரி காவடியோட பாத யாத்திரையவே நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே தமிழ்ச்செல்வி வசந்தி கிட்ட சொல்கிறாங்க. வசந்தியுமே என்ன எதுக்காக போகிறீங்க, என்ன வேண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தி கேட்குறாங்க. தமிழ்ச்செல்வி தெரியலமா, இது மாமா தான் இந்த ஒரு முடிவே சொன்னாரு, அதே மாதிரி மாமா என்ன வேண்டுதல் வச்சுட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, இந்த ஃபேமிலியில யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பரிகாரத்தை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி வசந்தி கிட்ட சொல்லிடுறாங்க. வசந்தியும் இதை கேட்டுட்டு தமிழ் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது, நீங்கள் நல்லபடியாக இந்த ஒரு வேண்டுதலை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் சொல்லிடுறாங்க. சரி தமிழ், எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன தமிழ்ச்செல்வியுமே உட்காந்து எதுக்காக இந்த பரிகாரத்தை அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்விக்கிட்டையுமே இங்கே அப்பத்தா ராஜாங்கம் சேதுன்னு சொல்லிட்டு இவங்க யாருமே தமிழ்ச்செல்விக்கிட்ட இதுக்காக தான் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கூட சொல்லலை. ஆனால் இங்கே தமிழ்ச்செல்விக்கு அப்போவுமே சந்தேகமாக தான் இருக்குது, எதுக்காக இந்த ஒரு வேண்டுதலை பண்ணுறாங்க அப்படின்றதுனால. ஏன்னா இங்கே தமிழ்ச்செல்வி இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் இது மாதிரி ஒரு பரிகாரத்தை இங்கே ராஜாங்கமும் இங்கே அப்பத்தா சேதுவோ இவங்க யாருமே இது மாதிரி ஒரு பரிகாரத்தை பண்ணது கிடையாது. ஆனால் இப்போ பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஆனால் இந்த காரணத்தை நம்ம வெளிப்படையாக நம்ம யார்கிட்டையுமே போய் கேட்கவும் முடியாது. ஆனால் அந்த பரிகாரம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியுமே சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வசந்தியும் செல்லப்பாண்டியும் வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டையுமே கிளம்பிடுறாங்க. இங்கே தாமரை சாவித்ரி 2 பேரும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு
புலம்பிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம எப்படி இருக்க வேண்டியவங்க, உங்கள் அண்ணன் நம்மளை சாப்பாடு பசி எதுவுமே தெரியாமல் நம்மளை வளர்த்துட்டாரு. அதே மாதிரி நேரத்துக்கு சாப்பாடு, சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு பெட்டு, ஏசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்து அங்கே நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி இங்கே கஷ்டப்படுற போது தான் தெரியுது அவங்களோட அருமை என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பேசாமல் ராஜாங்க மாமா சொன்ன மாதிரியே நான் அந்த பையனை கட்டிக்கிட்டு இருந்தேன்னா இப்போ நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். நான் இங்கே தெரியாமல் இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு கடைசியில் நம்ம இப்படி உக்காரோன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் சாவித்திரி கிட்ட சொல்லிடுறாங்க. சாவித்திரி இதை கேட்டு, தாமரை நான் இந்த விஷயத்த நான் கூடிய சீக்கிரம் நான் சரி பண்ணுவேன். அதே மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் இப்படி இருக்கும் மட்டும் நினச்சிக்காத. ஒரு நாளைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அதே மாதிரி அந்த வீட்டில் போயிட்டு நம்ம இருக்கணும். அதே மாதிரி அந்த ஈஸ்வரியும் சித்ராவையும் நம்ம சும்மாவே விடக்கூடாது. இதுக்கு பின்னாடி அவங்க இருந்தாலுமே இருக்கலாம். ஏன்னா காமேஷ் பச்சையை நம்ம வாழ்க்கையில் வரத்துக்கு காரணம் நம்ம என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம காமேஷ் பச்சையை அந்த ஒரு புக்கை வந்து அவங்க தான் நம்ம கையில் கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் அவங்க இன்வால்வ் ஆகிருக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்கிறாங்க தாமரை கிட்ட. தாமரை இது கேட்டு, ஆமாம்மா எனக்குமே ரொம்ப சந்தேகமாக இருக்குது, ஆனால் அவங்க சந்தேகப்படாத மாதிரி இந்த விஷயத்த முடிச்சிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையும் சாவித்திரி கிட்ட சொல்லிடுறாங்க. சாவித்திரி வந்து கேட்டு, சரி தாமரை நம்ம இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம், நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாவே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே இங்கே தாமரை கிட்ட சாவித்திரியே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் நாளைக்கு அங்கே முருகர் கோயிலுக்கு நம்ம போகிறதா பேசிட்டு இருந்தோம்ல, அதுக்கான ஏற்பாடு எல்லாமே கருப்பு கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த துணிமணி எங்கள் மாலைன்னு சொல்லிட்டு எல்லாமே அங்கே கருப்பு கிட்ட ஆர்டருமே கொடுத்துட்ருக்காங்க. அங்கே கருப்புமே எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு ராஜாங்கக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. ராஜாங்கமும் இது கேட்டுட்டு சரிப்பே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே வச்சுட்டு இங்கே வெளியில் அங்கே கட்சி தலைவி அம்மா வராங்க பிரச்சாரத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் வெளியில் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.